எனக்கு கிளாஸ் இப்படி இருக்கணும், எந்த மூலையில் பிள்ளை உட்காந்துருந்தாலும் தெரியணும். அப்போ தான் என் கிளாஸில் இது வரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனது கிடையாதுன்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆசிரியர்களுக்காகவா, நிர்வாகத்தினருக்காகவா, பெற்றோர்களுக்காகவா, வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கானதா, எது என்னுடைய யாரை குறித்து யாரிடத்தில் என்னுடைய இன்றைய பேச்சு நிகழ இருக்கிறது என்றால் இவர்களுக்கெல்லாம் இல்லை, என் குழந்தைகளே, மாணவ கண்மணிகளே, உங்களுக்காகத்தான் என் பேச்சு நிகழ இருக்கிறது. அதனால் இந்த 10-15 நிமிடங்கள் உங்களிடத்தில் பேசக்கூடிய இந்த நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது இதுவரைக்கும் நீங்கள் உணர்ந்திராத ஏதோ ஒரு லட்சிய சொல் அக்கினி துண்டாக உங்கள் மனதை வந்து சேரலாம். அதனால் கவனமாக நீங்கள் இந்த ஆசிரியை, இந்த தாய் சொல்லுகின்ற சில வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த நாள் நான் வந்துவிடவே முடியாதபடிக்கான நெருக்கடியான நாள். என்னுடைய உடல்நிலை, என்னுடைய காலச்சூழல், கல்வி பணி எல்லாம் நெருக்கடியாக இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து உங்களிடத்தில் பேச வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாளைய ஆர்வம். அதனால் வாய்ப்பு கிடைத்தவுடன் உங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழலை என்னுடைய எல்லா சவால்களையும் கடந்து நான் பெற்றிருக்கிறேன். அதனால் வார்த்தைகளின் மீது மட்டும் என் குழந்தைகளே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நான் இந்த 15-20 மணித்துளிகள் பேசுகின்ற பொழுது உங்களை, என் வார்த்தைகளை கேட்க முடியாமல் தடுக்கக்கூடிய சக்தி 2 இருக்கிறது. 2 சக்திகளை மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க பர்வீன் சுல்தானா சொல்ற வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு கை விளக்காக பிடித்து கொண்டு சென்று விடலாம். அந்த 2 சக்தி வேற எதுவுமே கிடையாது. ஒன்று உங்க வலதுபுறத்தில் உட்காந்துட்டு இருக்கு, இன்னொன்று இடதுபுறத்தில் உட்காந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த 15 நிமிஷத்தை உங்க வாழ்க்கையை சீரழிக்க போகுது. ஏன்னா நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன்னா அவளுக்கு சந்தோஷமோ கோபமோ அல்லது வேற ஏதோ ஞாபகம் வருமா, அவ வாயில வார்த்தைகள் ஊறுமா, அதை எங்கேயாவது கொட்டணும்னு பார்க்குமா, டைரக்டா உன் காதுங்கிற குப்பை தொட்டி விரிஞ்சு கிடக்குமா, அப்படியே அதுல துப்பிடும். அது நீ என்ன பண்ணுவ? நீ என் பேச்சை கேட்கறதுக்காக வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த குப்பையை கேட்க வேண்டிய வார்த்தைகளை கேட்க வேண்டிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிரும். ஒரு விஷயத்த சொல்றேன் பார், யார் ஜெயிக்கிறாங்க தெரியுமா? எதை பார்க்கணுங்கிறது முடிவு செய்யறவங்க மட்டும் ஜெயிக்கிறது இல்லை, எதை கேட்கணுங்கிறது முடிவு செய்யறவங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். எதை கேட்க வேண்டும் என்று நீ முடிவு செய். ஏன்னா இந்த கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் வந்து போய் பிடிக்கும், இப்படி மேயும், போய் தான் பிடிக்கும். காது இருக்குல்ல, போகாது, வந்து விழும். இந்த காதை யார் ஒருவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் நான் வள்ளுவேன். இந்த காதுல வந்து விழறதுக்கு தான் குழந்தைகளே. இந்த வாயில ஏதாவது விஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு முறிவு இருக்கு. காதுக்குள்ள போகிற விஷத்துக்கு முறிவே கிடையாது, அதை யாரால மாற்றவே முடியாது. அதனால் நல்ல சொற்களை கேட்டு பழகு. நல்ல சொற்களை, எந்த சொற்களை நான் கேட்க வேண்டும், எந்த சொற்களை கேட்கக்கூடாது என்பதிலே, யார் சொல்லை கேட்க வேண்டும், யார் சொல்லை கேட்கக்கூடாது என்பதிலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்போ இங்க வந்து 10 and +2 சில்ட்ரன் இருக்கிறீங்க, அப்படிதானே? 10வது யாரெல்லாம் இருக்கிறீங்க? 6th இருக்குதா? 6th to 12th இருக்கிறீங்களா? சரி. இந்த 10th ஸ்டாண்டர்ட் பசங்களை பார்த்து என்ன சொல்றாங்க டீச்சர்ஸ்லாம்? 10th மட்டும் பாஸ் பண்ணிடு, உன் வாழ்க்கையிலேயே ஜெயிச்சலாம் சொல்றாங்களா? +1 இருக்கியாப்பா? உன்னாங்க என்னப்பா சொல்றாங்க? +1 மட்டும் படிச்சிரு. +2 இருக்கியாப்பா? உன்ன என்னப்பா சொல்றாங்க? சொல்றாங்கல்ல, நான் காலேஜ் டீச்சர், நான் சொல்றேன் நீ +2 முடி. பல்கலைக்கழகத்தில் முடித்ததற்கு பிறகு கூட அந்த குழந்தைகளை இந்த உலகம் மிகப்பெரிய சவால்களுடன் தான் வரவேற்கிறது. பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த ஆசிரியை சொல்லுவதை மனதிலே செதுக்கிக்கொள். ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை செதுக்குவானோ அப்படி இந்த வார்த்தைகளை உன்னுடைய மனதில் செதுக்கி வைத்துக்கொள். நீ வந்து ஒரு தயார் நிலையில், துறைமுகத்தில்
நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல். அந்த குழந்தைகள் பேசினீங்கன்னா வெளியேற்றப்படுவீர்கள். யார் பேசுறீங்கிறதும் எனக்கு தெரியுது. நீங்க டீச்சர்ஸ் போக வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன். யார் பேசுறீங்கிறதும் எனக்கு தெரியுது. நான் அப்படியே புள்ளி போட்டு அப்படியே எடுத்து வெளில அனுப்பிச்சிருவேன். ஏன்னா அந்த ஒருவன் தான், அந்த ஒருத்தி தான் இருக்கிற சூழலை கெடுக்கிறவன். ரொம்ப அழகா பிடிச்சிட்டு வெளியில போயிடுவேன் நான். எனக்கு அது வரைக்கும் கடைசி வரைக்கும் தெரியும். சோ கொஞ்ச நேரத்திற்கு நீங்கள் கலவரம் செய்யாமல் அடுத்தவர்களுடன் பேசாமல் இருப்பதுதான் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தருகின்ற ஒரே மரியாதை. நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிவிட்டு சொல்கிறேன். நீங்கள் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல் ஏற்றுக்கொள்வீர்கள், நிறைய பொருட்களை ஏற்றுக்கொள்வீர்கள், எல்லாமே கட்டமைக்கப்படும், எல்லாம் துறைமுகத்தில் கப்பல் தயார் செய்யப்படும். ஏன் தெரியுமா? அது அடுத்த துறைமுகத்திற்கு போகிற அந்த பாதை இருக்குல்ல, நடுக்கடலை இது தாண்டணும். நடுக்கடலை தாண்டணும் சொன்னா சும்மா கிடையாது. அங்கே சூறாவளியும் புயலும் பெருங்கடலுக்கான கொந்தளிப்பும் வரும். அதை கடந்து போகின்ற பொழுது அங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. துறைமுகத்தில் நீ என்ன அப்லோட் பண்ணி இருக்கிறியோ அதை வைத்துக் கொண்டுதான் நீ அடுத்த துறைமுகத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் கடலிலே மூழ்கடிக்கப்படுவாய். இந்த பள்ளிக்கூடம் என்பது, இந்த காலம் என்பது துறைமுகத்தில் நீ உன்னை தயார் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை முட்டாள்தனமாகவும் வயது காரணமாகவும் உணர்ச்சி வசப்படுற காரணமாகவும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத காரணமாகவும் நீ தவறவிட்டால் வாழ்க்கையில் நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது நீ சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அந்த சிக்கல்கள் நீ சந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடம், இந்த ஆசிரியர்கள், இந்த மீட்டிங் எல்லாமே. உன்னை நீயே தயார் செய்து கொள்வதற்கு ஒன்னும் கிடையாது. நீ செய்ய வேண்டிய மிக நுட்பமான முயற்சி என்ன தெரியுமா? நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சொற்களை புரிந்து கொள்வதுதான். உனக்கு புரிகிறதான்னு பாரு. பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு உனக்கு ப்ரமோஷன் நடந்தது. என்ன வச்சு ப்ரமோஷன் நடந்தது? 1 + 1 = 2. உனக்கு புரிஞ்சிருச்சா? you are eligible to second standard. 1 × 1 1 புரிஞ்சிருச்சா? you are eligible to third standard. 1 / 1 = 0 புரிஞ்சிருச்சா? you are promoted to fourth standard. ஒரு விஷயம் உனக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயம் புரிய புரிய, சொற்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய புரிய, you are promoting yourself. உனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன்னா உன்னுடைய புரிதலின் அளவு மேம்பட்டு இருக்குன்னு அர்த்தம். உனக்கு புரிதலின் அளவு மேம்படுகிறதா? உனக்கு யாரேனும் ஏதேனும் சொன்னால் புரிகிறதா? அந்த புரிதலின் அடிப்படையில் நீ வகுப்புகளை சந்திக்கிறாயா? நீ ஒரு பாடத்தை படிக்கிறாயா? அதில் தான் வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்கு. ஸ்மார்ட் கேர்ள்ஸ், ஸ்மார்ட் பாய்ஸ் யார் தெரியுமா? சூழலுக்கு பலியாகாமல் இருப்பவர்கள் தான் ஸ்மார்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பாய்ஸ். இதுவும் கடந்து போகும். இந்த சூழல் இருக்கிறது, இது இப்படியே இருக்காது. நாளைக்கு நான் வேறு நிலையிலே வருவதற்கு இது எனக்கு காரணமாக இருக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். நான் ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த உலகம் குழந்தைகளே அவ்வளவு சிம்பிளானது இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஆனால் ரொம்ப ஒரிஜினலா பார்த்தனா அது சிம்பிளானது தான். ஆனா அந்த சிம்பிளிசிட்டியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது நாட் ஈஸி. வாழ்க்கை என்பது அப்படித்தான். சில நேரங்களில் நம்மை முன்னேற விடாதபடிக்கு பல்வேறு சூழல்கள் நம்மை கட்டுப்படுத்தும். நான் இல்லைன்னே சொல்லல, கட்டுப்படுத்தும். நான் பல நேரங்களில் பல ஸ்கூல்ல சொல்ற விஷயத்தை தான் சொல்றேன். இங்கேயும் ஒரு டீச்சர் இருந்தாங்க எனக்கு. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் ரொம்ப அழகா இருப்பாங்க. இங்கேயுமா? ஆனா எனக்கு அந்த வயசுல அந்த பெண் ரொம்ப தேவதையா தெரிவாங்க. வயது தானே, வயதாக ஆக கண் பார்வையினுடைய விஷயங்கள் மாறுதில்ல. ஆனா அந்த டீச்சருக்கு என்ன பிடிக்காது, என்னன்னு தெரியலப்பா. என்னை பார்த்தாலே அந்த அம்மாக்கு ஆகாது. என்னை பார்த்த உடனே தெரியுமா சொல்லுவாங்க, இப்படி உதட்ட அழகா இருப்பாங்களா, உதட்ட இப்படி வச்சுப்பாங்க, இப்படி முகம் வேறு இப்படி முன்னால் வந்துடும் அவங்களுக்கு. எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது, அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்படி பண்ணாலே அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. என்னை பார்த்து உருப்பட மாட்டேன் நான், அப்படி பார்ப்பேன் நான். ஒரு நாள் அப்படி தான்ப்பா கிளாஸில் அவங்க மாலிக்யூல்னு ஏதோ எழுதிட்டு இருந்தாங்களா, பின்னால் நான் உட்காந்து பிள்ளைங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்.
எனக்கு மொத்தம் 9 பேர். நாங்கள் 10 டெவில். கிளாஸ்லேயே கலாட்டா பண்ணுற எனக்கு ஏன் கை தட்டுற? நீ அப்படிதானா? இது என்னன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ் தான். பயங்கரமாக அப்படி இருப்பேன் நான். போன காம்படிஷனில் ப்ரைஸ் அடிச்சுட்டு வருவேன். நான் உட்காந்தா சிரிச்சா எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு பயங்கர ஃபேன்ஸா? நான் மட்டும்தான் பாஸ், அதுங்க ஃபெயிலு. நான் இதை ஏன் தெரியுமா சொல்கிறேன்? முடிஞ்சால் ஃபேன்ஸை உருவாக்கிக்கோ, ஃபேன்ஸாக இருக்காத. ஃபேன்ஸாக இருந்தால் ஃபெயில் ஆயிடுவேன். ஃபேன்ஸை உருவாக்கினா பாஸ் ஆயிடுவேன். ஃபேன்ஸை உருவாக்கிக்கோ. யாருக்கும் ஃபேன்ஸாக இருக்காத, யாரையும் பார்த்து வியக்காத, விஷயங்களை புரிஞ்சுக்கோ. எங்கள் டீச்சர், நான் ஏதோ பேசிகிட்டே இருந்தேன்னா, எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சரில் சுல்தானா அப்படின்னாங்க. நான் தான் அங்கே கலாட்டம் பண்ணிகிட்ருக்கேன் கிளாஸில். எந்திரிச்சு இப்படி நின்ன என்ன அதெல்லாம் கேட்க மாட்டேன், பிழைக்க தெரியும்ல. சும்மா நின்ன. பேசாத அப்படின்னாங்க. மனசு இங்கே வருது, சொல்லு யாரை பார்த்து? பேசுறதுக்கே பிறந்தவனா? என்ன பார்த்து பேசாதங்கிற? இங்கே இருக்குது, சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கோ, பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் திமிராக பேசினான்னு வச்சுக்கோ, ஏன் அது சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. பண்ணவே கூடாது. சைலண்ட்டாக இருக்கிறேன். பேசாத அப்படின்னாங்களா? தெரியலப்பா, ஏதோ அவங்க மேலே ரொம்ப அன்பாயிடுச்சு எனக்கு அந்த டைமில். அந்த வினாடி தான் குழந்தைகளே, எனக்கு முன்னால் எனக்கு அறிவுரை சொல்லுகின்றவர்களை குருவாக இறைவனாக பார்க்கக்கூடிய புத்தி பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைத்த வினாடி அது. என்னை யாராவது அறிவுரை சொல்றாங்கன்னா அதை விட பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கா? யார் சொல்றாங்க இன்னைக்கு அறிவுரை? யார் சொல்றாங்க? பேசாத அப்படின்னாங்களா? சொல்லிட்டு சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத. பாருங்களேன், அங்க பேசுறத நிறுத்தின, இங்க பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அந்த டீச்சர் சொல்ல வந்தது அங்கதான். எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத. ஆனா அந்த டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹோப்லெஸ், சான்ஸே கிடையாது, நீலாம் உருப்படவே மாட்டேன்பாங்க. இப்படி சொல்ற டீச்சரை எப்படிங்க ஜெயிக்கிறது? என்ன செஞ்சேன்னு தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். வேற எப்படி ஜெயிக்கிறதுங்க? டீச்சர்ஸ் எப்படிங்க ஜெயிக்கிறது? உங்களுக்கு ஒரு சூட்சுமம் சொல்லி தருகிறேன். எந்த ஆசிரியராவது, எந்த தாய் தந்தையராவது நம்மை பழித்து ஏதேனும் சொன்னால் அவர்களை ஜெயிப்பது என்பது அவர்கள் வாயில் பாராட்டு வாங்குவதில் தான் இருக்கிறதே தவிர மற்றபடியாக அவர்களை ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயித்தாலும் அதற்கு பெயர் வெற்றி கிடையாது. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் குழந்தைகளே, வாய்ப்புகளைத்தான் தரும். எந்த வாழ்க்கையும் உத்தரவாதத்தை தராது. வாய்ப்புகளை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். உங்களுக்கு ஒரு ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லித்தர. எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்? யார? பதில் தெரியல பாரு. யாரன்றது சொல்லவா? கையை கீழே போடு. யார ஜெயிக்கிறதுன்றதை இப்ப சொல்லி கொடுத்துட்டு போறேன். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க யாரு? பாரு, அது கை தூக்குது இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதுன்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு இந்த பிள்ளைங்க யாருன்னு எனக்கு தெரியாது. போதும், கை கீழே போடும். சாதாரணமாக என் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறத பார்த்தாலே எனக்கு ஆகாது. உனக்குமா? கைத்தட்டி காட்டி கொடுக்காத, உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் இங்கே வந்தது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளுக்காக இல்லை. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே ஆகாதுன்னு, உனக்காக தான் பேச வந்திருக்கேன்.
என்ன பேசுறங்கிறத மட்டும் கவனிச்சிக்க. இங்க கை தட்டுற பிள்ளைங்க கிட்ட கேட்கிற, எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களை ஜெயிக்கணும்? ஓகேவா? சரி, ஆர் யூ வித் மீ? நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? சூப்பர். இப்போ சொல்லி தரேன், இந்த 98 99 மார்க் வாங்குற பிள்ளைகளை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தரவா? நிமிர்ந்து உட்கார். சார், சேர்மன் சாருக்கு சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க பேச போகிறேன். ஒரு சில இடங்களில் தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். மற்ற இடங்கள்லாம் 40, 50, 60, 70, 80% வரைக்கும் தான் நிமிர்ந்து உட்காரும். சக்தியில 100க்கு 100 நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் அம்மா சொன்னல நிமிர்ந்து உட்காருன்னு, சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தல்ல, உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே 2 இன்ச் உயர்ந்திருக்க. அப்படி நிமிர்ந்த பாரு. உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதனை மட்டும் நீ உறுதியுடன் நினை, உறுதியுடன் நம்பு. உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. இப்போ நான் நீ ஜெயிப்பதற்கான வழியை சொல்லி கொடுத்துட்டு போறேன். எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாரு. கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்களா இவங்க? டெய்லி வைக்கிறாங்களா? வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ்லாம் நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போகிறது இல்லை. நம்ம எழுதுகிற எக்ஸாம் தான் இந்த உலகத்துக்கு யார் நம்ம காட்ட போகுது. அதனால் உன்னை எக்ஸாமினேஷன்லாம் பார்த்து பயப்படாத. நான் எப்படி ஜெயிக்கிறது மட்டும் சொல்கிறேன். இந்த டீச்சர்ஸ்க்கு சொல்கிற, ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க மேடம். ஒரு அளவே கிடையாது. வெள்ளிக்கிழமை டெஸ்ட் இருக்குமா? சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குமா? அது கூட லீவ் இல்லையாப்பா? சரி, சண்டே லீவ் இருக்குமா? அப்போ கூட லீவு கிடையாதா? சரி, என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது சார். சில இடங்களுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போனால் 100% அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? 100 நாளாக ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண போகிற? ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, ஒரு சாவுக்கு போறதில்ல, ஒரு திருவிழாவுக்கு போறதில்ல, உடம்பு சரியில்லை நான் பார்த்துக்கிறதில்ல, அம்மா அப்பாவோட இருக்கிறதில்ல. 100 நாள் ஸ்கூலுக்கு வந்து நில்லு. நான் என்ன சொல்றேன், 95 நாள் வா. 5 நாள் பர்சனலான குடும்ப, கலாச்சார, நாட்டினுடைய பண்பாட்டு விஷயங்களுக்காக உன்னுடைய 5 நாட்களை செலவழி. தவறே கிடையாது. அதுவும் நீ யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டு. சரியா? பலியாக முடியாதுப்பா, சொல்றேன் பாரு. இப்போ இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா? வாரத்திலேயே நோ, திங்கக்கிழமை. திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு அந்த பேர் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்களே, திங்கிற கிழமைன்னு. அதுல நீ இப்படி யோசிச்சதே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வருவேனா, அப்போ மட்டும் தெரியல அந்த டீச்சருக்கு நல்லா காட்டன் புடவெல்லாம் நல்லா கட்டிட்டு கையில் அந்த பேப்பர் எடுத்துக்குவாங்க. எது? வெள்ளிக்கிழமை எழுதுனேன். நம்மளோட தானே அவங்களும் காலேஜுக்கு வராங்க, ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ பாருப்பா, சில நம்மளை உளியில் அடிக்கிறாங்களா, நமக்கு வலிக்குது. ஆனால் அந்த உளியை பற்றி யோசிச்சு பாரு. அது இந்த முனையிலையும் அடி வாங்குது, இந்த முனையிலையும் அடி வாங்குது. டீச்சர்ஸ்லாம் உளி மாதிரி. அதுங்களுக்கு 2 இடத்துல இந்த ப்ரெஷர் தெரியுமா? 2 இடத்துல இந்த ப்ரெஷர். அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு, கவர்மெண்ட் கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு, இந்த பெற்றோர்கள் கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு, அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தோம் ப்ரெஷர். ஆனால் அழகாக வருவாங்க காலையில் காட்டணும். டக் 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 கிளாஸ்க்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டு குட் மார்னிங் சில்ட்ரன் சொல்லிட்டு உட்காருவாங்களா?
நல்ல டீச்சராக இருந்தா மாலதி, சுரேஷ்குமார், காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுப்பாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தா சுரேஷ்குமார் 45, மாலதி 62, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லி கொடுப்பாங்க. இதில் இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப மெயின். இப்போது நான் இந்த டீச்சர், இந்த அம்மா சொல்லி கொடுக்கறது இந்த 98 வாங்குறத ஜெயிக்கிறதுக்கு. நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், பாஸ் பர்சன்டேஜ் அண்ட் ப்ரோக்ரஸ் இருக்குல்ல, அதனுடைய பர்சன்டேஜ் ஹையாக இருக்கும். ஏன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போகிறேன். நான் எப்படி முன்னேறினோ அப்படி என் பிள்ளைகள், என் தமிழகத்து பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாணவ கண்மணிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து இந்த உலகம் அறிவில் சிறந்த பிள்ளைகள் படிக்கின்ற நாடு தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும். அதனால் தான் பாரதி சொன்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடு. இல்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம்ல, கல்வி சிறந்த தமிழ்நாடுனால. இப்ப பார், அந்த தமிழ்நாட்டில் கல்வி எப்படி சிறக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். டீச்சர் சொல்வாங்களா, அதில் ஒன்று இருக்கும், கரெக்டாக 98 வாங்கும். அது என் கிளாஸில் அப்படி தான் மேடம், 98 வாங்குச்சு ஒன்று. எப்போவும் 98 வாங்கிடும், 99 வாங்க, 98 வாங்க. ஆனால் ஒரு நாளும் அந்த 98ஓட அது வீட்டுக்கு போவாது. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு என்கிட்ட வரும், மிஸ் இந்த 7 மார்க் கொஸ்டின்க்கு நீங்கள் 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மேம், இதில் எந்த தப்பும் இல்லை மேம், நீயே போட்டுக்கோ. நான் தப்பு இல்லைன்னு தெரியுதுல்ல உனக்கு, போட்டுக்கோ. தப்பு இருக்குன்றதுனால தானே நான் 2 மார்க் குறைச்சிருக்கிறேன். இந்த 2 மார்க் அதுக்கு விட முடியாது. அதால இன்னொன்று இருக்குது, அது மொத்தமாவே 2 தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு கவலையே இருக்காது. என் கிளாஸ்ல 98 அழுவுது. என்ன அப்பா திட்டுவார், எங்கே 2 மார்க்குன்னு சொல்லிட்டு கேட்டு, நல்லா தான் படித்தேன். இதில் சி லூசி, ஏன் அழுவுற? அப்பா கேட்பாரு 2 மார்க் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுகிட்ட 2 இருக்குல்ல, அது சொல்லணுமா போய்? 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கக்கூடாதுன்னு இதுக்கு தெரில, 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கு தெரில. சிஸ்டம் அப்படி இருக்கு. எப்படி கலைச்சி விடுறேன் பார், எப்படி மாற்றி விடுறேன் பார். நீ என்ன பண்ண, இந்த 98 ஜெயிக்கணும்ல, ஸ்டிஃபாக கை உயர்த்து. எத்தனை பேர் 98 ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிஜம் நிஜம், ரன் வித் மீ. இப்போ சொல்றேன் எப்படி ஜெயிக்கிறேன்னு கை கீழே போடு. இப்போ சொல்றேன் எப்படி ஜெயிக்கணும்னு. என்ன பண்ண, இந்த 98 அந்த 98 பார்க்குது என்ன, இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா இந்த அம்மாவை? நாங்கள் நல்லா தானே நிம்மதியாக தானே படிச்சுட்டு இருந்தோம். நீ என்ன பண்ண, 98 பாரு நல்லா, சரியா பார்த்து வச்சுக்கோ. 98 மட்டும் பார்க்காத, அந்த 98ன்னு ஒரு பேரில் எழுதியிருக்கோம்ல, ஐயோ இந்த டீச்சர்ஸ், அப்போ மட்டும் அவங்க கையெழுத்துக்கு எங்கே தான் அந்த அழகு வருமோ. நமக்கு நீ என்ன பண்ண, அந்த பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. ஜெயிக்கிற வழி சொல்கிறேன், பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. உன் பேப்பரை பார், எவ்வளோ வாங்கியிருப்ப? சும்மா சொல்ல. 40? இவ்வளோ நிறைய வாங்கிறியா? 32, 19, 20. சும்மா இரு, அதெல்லாம் வாங்குறவ இருக்கிறதான். இருக்கிறியா இல்லையா? ஜெயிக்கிறது சொல்லித்தர. எதே மாதிரி டாக்டர் கிட்டே, வக்கீல் கிட்டே எதுவும் மறைக்கூடாது, டீச்சர் கிட்டே அப்படி தான். சரி 30 வாங்குற பிள்ளைய எடுத்துக்கலாமா? இப்போ 30 நான் 98 ஜெயிக்க வைக்கிறேன் பார். ஏன் 20 ஜெயிக்க வைக்கிறேன் பார்.
ஒரு பிள்ளை கூட தோக்க கூடாது, ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆக கூடாது. எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பிடிச்சுக்கோ, தோக்க மாட்டேன். நான் அப்படி பிடிச்சுதான் ஜெயிச்சேன். இன்னைக்கு நான் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். டாக்டரேட் இன் லிட்ரேச்சர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். இந்த ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் சொல்றேன் பார். 30 என்ன பண்ண, வீட்டுக்கு போ, பேப்பரை பாரு, கொஸ்டினை பாரு, கொஸ்டினுக்கு என்ன என்ன எங்க உனக்கு தெரியலன்னு பாரு, எந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ணன்னு பாரு. ஈஸியான வேயை கொஞ்சம் படி, 2 மார்க் அதிகமாக வாங்க அடுத்த டெஸ்ட்டில். எங்கேயோ தப்பு பண்ணலை, அதை ஒன்லி 2 ட்ரை. அதான் டெய்லி தான் வைக்கிறாங்களே டெஸ்ட்டு. 2 மார்க்ஸ், 30ங்கிறது 32 போ. 1 வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்தலையா, 1 வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்து. 5 மார்க்ஸ், 7 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் கவனம் செலுத்து. உன்னை நீயே கவனிச்சுப்பார், கவனம் செலுத்து. 32 வாங்க. அடுத்த டெஸ்ட்டில் 34 வாங்க. ஃபெயில் தான், பரவாயில்ல. 19 வாங்குறியா, 22 வாங்க, பரவாயில்ல. 23 வாங்க, பரவாயில்ல. 24 வாங்க. ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போ. ஒரு நாள் வரும், ஒரு மாசத்துக்கான எண்டு ஒரு மார்க் எடுத்து பாரு. 19 வாங்கி இருப்ப, 36 வாங்கி இருக்க, ஃபெயில் தான். ஆனா அந்த பொண்ணை பாரு, 98, அதுவே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். அது 86 வாங்கியிருக்கோம், அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆனா நான் சொல்றேன், 98லேருந்து 86 அவ தோக்குறா, 19லேருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது. உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே போ, உன் மார்க்க ஜெயிச்சுக்கிட்டே போ. யாரையும் திரும்பி பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. அதுக்கு தான் உனக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டுக்கு